வணக்கம் மக்களே. சிங்கப்பெண்ணை சீரியல் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிங்கப்பெண்ணை சீரியலில் வார்டன் மனோமணி கதாபாத்திரத்தில் நடிக்கிற இந்துமதி மணிகண்டன் அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். நடிகை இந்துமதி மனோன்மணியோட வாழ்க்கை வரலாறை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது திரை உலகத்தில் சில நடிகர்கள்லாம் அரங்கத்துக்குள்ளே வரும்போதே கைத்தட்டலோடு தான் வருவாங்க. சில நடிகர்கள்லாம் அமைதியாக வந்துட்டு நம்மளோட நினைவில் ரொம்பவே மெல்லவே இடம் பிடிப்பாங்கன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட நடிகைகளில் ஒருத்தவங்க தான் சிங்கப்பெண்ணை சீரியலில் வார்டன் மனோமணின்ற கதாபாத்திரத்தில் நடித்து வந்துக்கிட்டு இருக்கிற நடிகை இந்துமதி மணிகண்டன் அவர்கள்னே சொல்லலாம். இந்த வீடியோவில் அவர் எப்படி இந்த இடத்த அடைஞ்சாங்க, அவரோட நடிப்பினோட தன்மை என்ன, அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க திரைப்படங்கள்லேயும் மெல்ல பயணம் தொடங்கியிருக்கிறத பற்றியும் பார்க்கலாம் வாங்க. இந்துமதி மணிகண்டன் ஒரு பெரிய சினிமா குடும்பத்திலிருந்து வந்தவங்க இல்லை. ஒரு எளிய குடும்ப சூழ்நிலையில் வளர்ந்தவங்க தான்ன்றது குறிப்பிடத்தக்கது. நடிப்பு ஒரு கனவாக இருந்தாலும் அது உடனடியாக கிடைக்கிற விஷயம் இல்லைங்கிறத அவங்க ஆரம்பத்திலே தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. ஆனால் அவசரப்படாமல் ஒவ்வொரு வாய்ப்பையும் மெல்ல வெட்டுக்கிட்டு தன்னை உருவாக்கிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம தமிழ் தொலைக்காட்சி துறையில் ஒரு நடிகையாக நிலைக்கணும்னா பொறுமை ரொம்பவே அவசியம்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள், குறுகிய தோற்றங்கள், சில சமயத்தில் கவனிக்கப்படாத வேடங்கள், இது எல்லாமே இந்துமதி மணிகண்டனோட ஒரு பயணத்தோட ஒரு பகுதியாகவே இருந்திருக்கு. ஆனால் அவங்க ஒருபோதும் தன்னை நிரூபிக்கணும்னு சொல்லி அவசரப்படவே இல்லை. ஒவ்வொரு வேடத்தையும் ஒரு பயிற்சியாக எடுத்துக்கிட்டு தன்னோட நடிப்பை மெல்ல மெல்ல மேம்படுத்தியிருக்காங்க. சிங்கப்பெண்ணைங்கிறது ஒரு சீரியல் மட்டும் இல்லாமல் அது ஒரு சமூக பிரச்சனை, பெண்களோட போராட்டம், ஒழுக்கம், அதிகாரம், இது எல்லாமே கலந்த ஒரு உணர்ச்சிகரமான கதைன்னு கூட சொல்லலாம். இந்த கதையில் வார்டன் மனோன்மணின்ற கதாபாத்திரத்தில் அதிக சத்தம் இல்லாமல் ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரமாக நடிகை இந்துமதி மணிகண்டன் அவர்கள் இருக்கிறாங்க. இந்த கதாபாத்திரத்துக்காக கடுமையும் வேணும், அதே நேரத்தில் மனித தன்மையும் வேணும். இந்த சமநிலையை இந்துமதி மணிகண்டன் அவர்கள் ரொம்ப அமைதியாகவும் இயல்பாகவும் நடிப்பில் கொண்டு வந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். இந்த கதாபாத்திரம் அதிக டைலாக் பேசுகிறதில்ல, அதிகமாக எமோஷனும் காட்டுறதில்ல. ஆனால் அவங்க நடக்கிற விதம், பார்க்குற பார்வை, பேசுகிற தோணி, இது எல்லாமே ஒரு அதிகாரத்தை நமக்கு உணர்த்துது. சில காட்சிகளில் அவர் முகத்தில் தெரிகிற அந்த சின்ன தயக்கம் அந்த கதாபாத்திரத்தை ஒரு முழுமையான மனிதனாக மாற்றுது. இதுதான் இந்த நடிப்போட முக்கியமான பலம்னே சொல்லலாம். வார்டன் மனோன்மணிங்கிறது ஒரு பிரதான கதாபாத்திரம் இல்லை. ஆனாலும் சீரியலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த கதாபாத்திரத்தை கவனிக்காமல் இருக்கவும் முடியலை. சமூக வலைதளத்தில் இந்த கதாபாத்திரத்தை பற்றி வர அமைதியான கருத்துக்களும் இந்துமதி மணிகண்டனோட நடிப்பும் எவ்வளவு நம்பகமானங்கிறத வெளிப்படுத்துதுன்னே சொல்லலாம். தொலைக்காட்சியில் ஒரு நிலையான அடையாளம் வாங்கினதுக்கப்புறமும் இந்துமதி மணிகண்டன் அவர்கள் திரைப்படங்கள்லேயும் மெல்ல தன்னோட பயணத்தை தொடங்கியிருக்காங்க. இப்போ ஒரு சில திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களை நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்ற தகவல்கள் வெளியாகி இருக்குது. அதிக ஹை ப்ரொஃபஷனல் அறிவிப்புகள் இல்லாமல் அமைதியாக வேலை செஞ்சுட்டு சரியான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து அவர் இந்த மாற்றத்தை மிக மெதுவாகவும் நிலையாகவும் செஞ்சு வந்துட்டுருக்காங்க. தொலைக்காட்சியில் பெற்ற அனுபவம் தான் திரைப்படத்தில் அவருக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்குன்னே நம்பப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்துமதி மணிகண்டன் அவர்கள் அதிகமான நடிப்பை வெளிப்படுத்துகிற ஒரு நடிகையும் இல்லை. அவர் காட்சிக்கு தேவையான அளவு மட்டும் நடிப்பை பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் அவரோட நடிப்பு இது நடிப்புன்னு தெரியாமல் இது உண்மைன்னு நமக்கெல்லாம் தெரியுது. சிங்கப்பெண்ணை சீரியல், இதுக்கப்புறமா திரைப்பட பணிகள், இது எல்லாமே இந்துமதி மணிகண்டனுக்கு ஒரு நிலையான வளர்ச்சியை கொடுக்கும். பளிச்சென்ற ஒரு புகழை விட நீண்ட காலம் நிலைக்கிற ஒரு நம்பகமான நடிகையாக மாறணுங்கிறது தான் அவருடைய பாதையாக தெரியுது. சில நடிகர்கள் அமைதியாக வருவாங்க, ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்கள கவனிக்காமல் இருக்கவே முடியாது. வார்டன் மனோன்மணின்ற கதாபாத்திரத்தின் மூலமாக மக்களோட நினைவில் மெல்ல மெல்ல இடம் பிடிச்சவர் தான் இந்துமதி மணிகண்டன் அவர்களே சொல்லலாம். இன்றைக்கி தொலைக்காட்சியிலேருந்து திரைப்படங்கள் வரைக்கும் தன்னோட பயணத்தை ரொம்ப அமைதியாக தொடங்கிட்டுருக்காங்க. மக்களே, நம்ம போகிற இந்த சீரியல் ஆக்டர்ஸோட வாழ்க்கை வரலாறு உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.